பாலக் பன்னீர் செய்ய தேவையான பொருட்கள்: பாலக்கீரை 1 கட்டு, பன்னீர் 200 கிராம், வெங்காயம் 1, தக்காளி 1, பச்சை மிளகாய் 3, பூண்டு 2 பல், இஞ்சி சிறிதளவு, ஜீரகம் 1 டீஸ்பூன், பூண்டு ஒரு 5 to 7 பொடியாக நறுக்கியது, கரம் மசாலா 1 டீஸ்பூன், ஃப்ரெஷ் க்ரீம் 2 டேபிள் ஸ்பூன், தாளிப்பதற்கு பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி லீஃப், கஸ்தூரி மேத்தி சிறிதளவு, உப்பு தேவையான அளவு. ஃபஸ்ட்டு பாலக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 2 minutes நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா, சில பேருக்கு அந்த பாலக்கீரையோட அந்த வாசனை கொஞ்சம் பிடிக்காது. ஆனால் அந்த பாலக்கில் நிறைய சத்து இருக்குது, நம்மளுக்கு இம்யூன் பவர் நிறைய இருக்குது. அதனால நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். குழந்தைங்களுக்கு நார்மலாக கீரை செஞ்சிங்கன்னா பிடிக்காது, பட் பன்னீரோட ஆட் பண்ணி பாலக் பன்னீர்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த வாசனை இருக்கும். அது மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் க்ளீனாக இருக்கிறதுக்காக நம்ம ஹாட் வாட்டரில் போட்டு எடுக்கிறோம். ஹாட் வாட்டரில் மட்டும் போட்டு எடுக்காமல் அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் கோல்ட் வாட்டரில் போட்டு எடுங்க. அது ஏன் பண்ணுறோன்னா, அந்த க்ரீன் கலர் ரீட்டைன் ஆகும் அப்போ தான் உங்களுக்கு. இல்லைன்னா நீங்கள் ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்து நீங்கள் அரைச்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் ஆகிடும். அதோட பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு வானலியில் பட்டர் போடுங்க, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போடுங்க. பட்டர் மெல்ட் ஆனோடனே பன்னீர் அதில் போட்டு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி ஒரு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன் உப்பு போடுறோன்னா, அதனால பன்னீரில் உப்பு சார்ந்து இருக்கிறோன்றதுக்காக போடுறோம். ஏன்னா நம்ம கீரை போட்டதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்கலாம் விட மாட்டோம். அதனால இதில் கொஞ்சம் சால்ட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு வானலியில் பட்டர் போடுங்க, கொஞ்சம் நெய் போடுங்க. பட்டர் மெல்ட் ஆனோடனே தாளிக்கிறதெல்லாம் போட்டுடலாம். பட்டை, பிரியாணி லீஃப், ஏலக்காய், கிராம்பு, லவங்கம் எல்லாம் போட்டுட்டு ஜீரகம் ஆட் பண்ணிவிடுங்க. நம்ம பொடியாக நறுக்கிய பூண்டு ஆட் பண்ணிவிடுங்க. அது போட்டு நல்லா ஒரு வதக்கிடுங்க. அந்த கார்லிக் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டு வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிவிடுங்க. வெங்காயம் ஆட் பண்ணி அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுடுங்க. தக்காளி ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா தக்காளி சேர்த்துக்கலாம், இல்லை தக்காளி வேண்டான்னா நீங்கள் லாஸ்ட் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிங்கன்னா இதுக்கு அந்த புளிப்பு அதுக்கு கிடச்சிரும் உங்களுக்கு. ஸோ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டுட்டு தக்காளி நல்லா வதக்கிடுங்க. தக்காளி சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பாலக்கீரை அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிடலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடுங்க. அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கொதிக்க ஆரம்பிக்கும். கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணிவிடுங்க. நல்லா கொதிக்கும் போது கரம் மசாலா ஆட் பண்ணிவிடுங்க. கரம் மசாலா சேர்த்துட்டு கஸ்தூரி மேத்தியும் சேர்த்து ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிரும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர் ஆட் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி நம்ம ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம், அதனால் ரொம்ப நேரம் இது போட்டு வதக்கிட்டே இருக்க வேணாம். வாட்டர் லெவல் மட்டும் பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா கொதிக்கும் போது மூடி வச்சுருங்க. ஒரு 1 minute மூடி இருக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த பன்னீரில் எல்லாம் அந்த கீரையோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் அந்த பன்னீரில் ஆட் ஆகிடும். அப்போ லாஸ்ட்டாக ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான க்ரீன் கலர் பாலக் பன்னீர் ரெடி. இது பன்னீர் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இந்த பாலக் பன்னீர் டிஷ் ரொம்ப பிடிக்கும். இது நம்ம ஹோட்டலில் தான் போய் சாப்பிடணும் இல்லை, நம்ம வீட்டிலேயே ரொம்ப டெலிஷியஸாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நம்ம பண்ணலாம். சாதம், சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே இது சூட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள்.